வணக்கம். இன்னைக்கு நான் இப்போ வந்திருக்கிற இடம் மாயூரத்தில் ஒரு சப்ஸ்கிரைபர் வீடு. சப்ஸ்கிரைபர்னா ஒரு சாதாரண சப்ஸ்கிரைபர் இல்லை, நல்ல டேலண்டட் ஒரு உமனை தான் பார்க்க வந்திருக்கோம். இவங்க பேர் ராஜி அப்படின்னு தான் நான் சேவ் பண்ணியிருக்கிறேன். முழு நேம் வந்து ராஜி பாஸ்கரன். ஆக்சுவலி இவங்க வந்து தனக்கு கை வேலைகள் நிறைய பண்ண தெரியும் அப்படிங்கிறது முன்னாடி அறிமுகமாக எனக்கு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் மாயூரம் பக்கம் எப்போ வந்தீங்கனாலும் நீங்கள் வீட்டுக்கு வரணும் மேடம் அப்படின்னு ரொம்ப பிரியத்தோட நிறைய முறை கூப்பிட்டாங்க. அது மாதிரி நான் கும்பகோணம் போகிற ரூட்டில் நான் மாயூரம் வந்து ஒரு முறை இவங்களை விசிட் பண்ணுறதுக்கு வந்தப்போ ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் லொக்கேஷன் அட்ரஸ்லாம் கேட்குறதுக்காக நான் பேசிட்டு வந்தேன். அப்போ நான் பார்த்து வியந்து போன விஷயம், இவங்களுக்கு கை வேலைப்பாடுகள் நிறைய தெரியுதுங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று பிள்ளையார் கலெக்ஷன்ஸ் நிறைய, ஒரு பெரிய ஹியூஜ் கலெக்ஷன் வந்து அவங்க வச்சுருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோன்னு கவுண்ட்டு கூட தெரியல, அந்த அளவுக்கு நிறைய பிள்ளையாரை குட்டி குட்டி குட்டியாக அழகாக வாங்கி வாங்கி எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே அவங்க பார்த்து வியந்தது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கைப்பட செஞ்சு வச்ச பிள்ளையார்னு நிறைய பார்த்தேன். ரொம்ப அழகான இந்த கலெக்ஷன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ராஜிக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க வந்து எப்போவும் அவங்க குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கணும், அவங்க பேரம்பேத்தியோட நல்ல ஒரு ஆரோக்கியமான லைஃப்பும் எப்போதும் மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கணும்னு நான் அன்னை மீனாட்சியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இது பேசி அனுபவம் இல்லை அப்படின்னாங்க. நிறைய பேர் சொல்கிறது தான், ஆனால் அவங்க பேசினா அழகாக இருக்கும்னு நான் கேட்டிருக்கேன். ஏதாவது ஒரு இடத்துல வந்து தகவலை சரியாக சொல்ல முடியாத இடத்துல நானும் பேசுகிறேன். ஸோ வந்து நீங்கள் ஏங்க பேசுகிறீங்க, ஹோஸ்ட் வந்து ஏன் பேசணும், கெஸ்ட்டை பேச சொல்லுங்கன்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. எனக்கு இருக்கிற சிக்கல் இதுதான். கெஸ்ட் வந்து தயங்குறதும் கூச்சப்படுறதும் தான் ஒரு காரணமே தவிர எனக்கு வந்து என்னோடய வீடியோவில் நான் பேசுகிறத விட எனக்கு கெஸ்ட்டை வந்து அவங்களுடைய டேலண்ட்டாக அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அது பின்னாடி இருக்கிற உழைப்பெல்லாம் பற்றி அவங்க சொன்னாதான் பூரணத்துவமாக இருக்கும்னு நான் உண்மையிலே ஆசைப்பட்றேன். பட் சந்தர்ப்பம் சூழ்நிலை தான் இப்படி ஆக்குதுங்கிறதையும் உங்களோட நான் தெரிவிச்சுக்கிறேன். வாங்க அவங்க வீட்டில் இருக்கிற கலெக்ஷன்ஸை பார்க்கலாம். பிள்ளையார் மயமாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளே நுழைய போகிறோம். பிள்ளையார் வாசல் படியிலேயே அவர் அலங்காரமாக மாவிலை தோரணத்தில் எல்லாத்துலேயும் பிள்ளையார் மயமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வாசல்லையே ஒரு பெரிய ஷோகேஸ், நிறைய பிள்ளையார் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. கண்ணாடி போட்டு தூசி அடையாமல் அப்படி பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. இங்கே முழுக்க பீங்காலில் செய்யப்பட்ட பிள்ளையார் நம்ம பார்க்க முடியுது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மூஞ்சூர் மேலே விளக்கு இருக்கிற மாதிரி, இதெல்லாம் எங்கே கிடச்சிது அப்படின்னு ஆச்சரியப்படத்தக்க வகையில் மூஞ்சூர்லாம் கோட் சூட்டில் இருக்கிற மாதிரி. ஸோ பிள்ளையார் அப்படின்னா பிள்ளையார் சம்பந்தப்பட்ட சொரூபங்கள் எல்லாமே இங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பீங்கான்லேயே வாங்கி வச்சுருக்காங்க. இவங்க தான் எனக்கு ஒரு தகவலும் சொன்னாங்க, விருத்தாச்சலம் அப்படிங்கிற இடத்துல பீங்கான் பொம்மைகள் மேனுஃபேக்சரிங் நடக்குது அப்படின்னு. அதையும் நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு இவங்க தான் காரணமாக இருந்தாங்க. நான் இந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். பார்த்தீங்களா, இப்போ வரைக்கும் அவங்க பேச மாட்டேங்கிறாங்க, இனிமேல் பேசணும். ராஜி அம்மா நீங்கள் பேசுங்க, சொல்லுங்கள், வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம், நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பிள்ளையார் கலெக்ஷன்ஸ் அது எவ்வளோ நாளாக பண்ணுறீங்க? ஒரு 15 வருஷமாக இருக்கு மேடம். இது வரைக்கும் கவுண்ட் பண்ணல சொன்னீங்க. குத்து மதிப்பாக யாராவது கவுண்ட் பண்ணாங்களா வீட்டில் இருக்கிறவங்க? ஏனி நான் கவுண்ட் பண்ணால் குறையும்பாங்க, அதனால நாங்கள் அந்த கான்செப்டில் இது பண்ணுறது இல்லை. ஓகே, கை வேலைப்பாடுகள்லாம் எப்போலேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு? இந்த டிவி கொஞ்சம் பார்த்து அதை பார்த்து பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, பார்த்து இப்போ யூடியூப் வந்தோடனே அதில் ஏதோ கொஞ்சம் சூப்பர். இங்கே பாருங்கள், இவங்க வீட்டில் கிளாக் கூட 3 முகங்கள் இருக்கக்கூடிய கணபதி பப்பா மோரியான்னு இருக்குது. இங்கேயும் ஆளிலை பிள்ளையார் இருக்காரு, 2 பக்கமும் ஆளிலை பிள்ளையார் வச்சுருக்காங்க. இந்த பக்கமும் ஒரு கணபதியோடைய பிக்சர் தான். எங்கே பார்த்தாலும் பிள்ளையார் மயமாக தான் இந்த வீட்டில் இருக்குது. இப்படியே மேலே வந்தோன்னா நிறைய வந்து பிள்ளையார் கலெக்ஷன்ஸை அப்படியே வரிசையாக பார்க்கலாம். இங்கே ஒரு மாடம், அதுக்குள்ளேயும் பிள்ளையார் ஊஞ்சல் ஆடுற மாதிரி ராஜ கணபதியாக இருக்கக்கூடிய பிள்ளையார். இது வந்து டான்ஜூர் ஆர்ட்டில் வரையப்பட்ட பிள்ளையார் அப்படின்னு நிறைய இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஓவராலாக இந்த மாதிரியான ஒரு பெரிய ஷோகேஸ் மாதிரி கண்ணாடி கூண்டுக்குள்ளே நிறைய பிள்ளையார் சுரூபங்களை வச்சுருக்காங்க. எப்போதுமே அந்த
அலங்காரமாக மாலையெல்லாம் அணிவிச்சு அழகாக அப்படி வச்சுருக்காங்க. 2 குத்து விளக்குகள் இருக்குது, அதுவுமே பிள்ளையார் குத்து விளக்குகளாகவே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஷோகேஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 3 ஷோகேஸ் வந்து இருக்குது ஒரு பக்கம் ஒரு வாலில். அது எல்லாமே முன்னாடி கபோர்டாக இருந்து அந்த கபோர்டை வந்து டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு இப்படி ஷோகேஸாக மாற்றி அதோடைய கதவெல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு கண்ணாடி ஷோகேஸ் மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. இப்போ கண்ணாடிங்கிறதுனால இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம அப்படியே வரிசையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையாரெல்லாம் பார்க்குறோம். அவ்வளவு அழகழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பிரமிப்பூட்டக்கூடிய வகையில், மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெருசு அப்படின்பாங்கல்ல, அந்த மாதிரி குட்டி பிள்ளையாராக இருந்தால் கூட அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அழகையும் நம்ம ரசித்து பார்க்க முடியுது. இப்போது இதில் நீங்கள் எந்த பிள்ளையாரெல்லாம் ஆக்சுவலி நீங்கள் பண்ணதுன்னு காட்டுங்க எங்களுக்கு. இந்த காட்டன் இது பண்ணி இந்த கண்ணாடி கூண்டுக்குள்ளே இருக்கிற அந்த கிளாஸ் பாட்டில், கிளாஸ் பாட்டிலில் பாருங்கள் பிள்ளையார் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கை வண்ணத்தில் உருவான பிள்ளையார் சிலைகள். இங்கே வந்து ஒரு மொபைல் பேசுகிற மாதிரி பிள்ளையார், மாடர்ன் பிள்ளையாராக இருக்கட்டும், ட்ரெடிஷ்னலான பிள்ளையாராக இருக்கட்டும், குட்டி குட்டியாக எத்தனை பிள்ளையார் சிலைகள் பாருங்கள். ரொம்ப அழகாக நேர்த்தியாக வாங்கி அப்படி சேர்த்துருக்காங்க. அதாவது கொஞ்சம் கூட கேப்புங்கிறது இந்த இடத்துல இல்லை. அந்த அளவுக்கு அவங்க பக்கத்தில் நெருக்கமாக வச்சு அவ்வளோ பிள்ளையார் சிலைகள் எங்கெல்லாம் வந்து வால் ஹேங்கிங் மாதிரி அழகாக இந்த அது என்ன சொல்கிறது கீ செயின்ஸை அழகாக மாட்டி விட்டுருக்காங்க. ஸோ எப்படிலாம் வந்து நம்ம ஸ்பேஸை மேனேஜ் பண்ண முடியும்னு பார்த்து பண்ணியிருக்காங்க. 3Dயில் இருக்கிற பிள்ளையார் வந்து கிருஷ்ணர் மாதிரி குழல் ஊதக்கூடிய பிள்ளையார்னு நிறையாங்க. இதில் வந்து ஒன்றையும் விவரிக்கிறதுக்குன்னு நம்மளால் முடியாதுங்கிற அளவுக்கு இருக்குது. நான் ஒரு பிள்ளையார் வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக நான் இப்படி எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், சிப்பியில் இருக்கக்கூடிய பிள்ளையார், அழகாக அப்படி மூடி இருக்கிற சிப்பி திறந்து அதில் சயன கோலத்தில் இருக்கிற பிள்ளையார் அப்படின்னு ஒன்றுமே பார்த்து கவனத்தோட அதோட பக்தியோடைய உச்சத்தில் அவங்க வாங்கியிருக்காங்க. இந்த தேர் பாருங்களேன், பிள்ளையார் வலம் வரக்கூடிய தேர் வந்து மூஞ்சூர் இழுத்துட்டு வர அப்படி ஒரு தேர், அட்டகாசமான பிள்ளையார் கலெக்ஷன்ஸ். அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா கீழேயும் வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க. அதாவது மரத்தடி பிள்ளையார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அரச மரத்தடியில் தான் பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மரத்தடியில் ஒரு பிள்ளையார், அதுக்கு பக்கத்தில் 2 பிள்ளையார்னு அப்படி. அப்புறம் அந்த மதுரையிலலாம் நமக்கு கிடைக்கும், நிறைய பிராஸ் கடையிலெல்லாம் கிடைக்கக்கூடிய வண்டியில் இருக்கிற பிள்ளையார், லாக்கில் இருக்கக்கூடிய பிள்ளையார் அப்படின்னு அவங்களுடைய டாக்டர் போகும்போது எங்கேயாவது வெளியில் பார்த்தாங்கன்னா அவங்க வாங்கிட்டு வந்து கொடுக்குற பிள்ளையார்னு நிறைய பிள்ளையார் கலெக்ஷன்ஸ் அப்படியே பார்த்துட்டே வர்றோம். ஒரு ஷெல்ஃப் தான் நம்ம முடிச்சிருக்கோம். இங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகான ஒரு கைவண்ணத்தில் அந்த ஜூட் பேக்ஸ் எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, ஜூட்டில் அந்த சணலில் செய்யப்பட்ட ஒரு பிள்ளையார் அருமையாக அவங்களே கையால் செஞ்சு மாட்டியிருக்காங்க. பல வருஷமாக இந்த மாதிரியான கை வேலைப்பாடுகள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வர்றாங்க. இங்கேயும் திருஷ்டி கணபதி பக்கத்துலேயே ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய கணபதி ராஜ கணபதியாக இருக்கார். அழகாக ஒரு பிள்ளையார் யானை, ஒரு பீடம், அந்த யானை பீடத்துக்கு மேலே சூப்பராக அந்த பிள்ளையார் வந்து ஒரு ராஜா மாதிரி உட்காந்துருக்காரு. நார்த் இந்தியாவில் எப்படி வந்து செந்தூர வண்ணத்தில் பிள்ளையார் இருப்பாரோ அந்த மாதிரி ரெடி பண்ண பிள்ளையார். இந்த ஷெல்ஃபு பார்த்திங்கன்னா நிறைய காய்கறிகள் இருக்கிற மாதிரி பிள்ளையார், அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி டெரக்கோட்டா ஐட்டம்ஸில் பண்ணப்பட்ட பிள்ளையார்லாம் நிறைய பார்க்க முடியுது. இதுலேயுமே வந்து பெரிய பெரிய சிலைகளும் பார்க்க முடியுது, குட்டி குட்டி சிலைகளும். இன்னும் சொல்லப்போனால் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் இங்கே இருக்கிறதுல நிறைய கிடையாது. அதையும் எனக்கு பார்க்கும்போது நான் உங்ககிட்ட மனம் விட்டு சொன்னேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்கிட்ட இல்லாத நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து அரும்பாடுபட்டு சேர்த்துருக்கீங்க. இதெல்லாம் என் கண்ணில் இது வரைக்கும் கிடைக்காத கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்துருக்கீங்கன்னு நான் வந்து ரொம்ப மனசார சந்தோஷப்பட்டு சொன்னேன். அதையும் இங்கே நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வெள்ளை கலர் பிள்ளையார் பாருங்கள், நல்லா முழுக்குன்னு இருக்காரு. ராம்லலா சிலையும் பக்கத்தில் வச்சுருக்காங்க அவங்க. அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வரிசையாக பிள்ளையார் விதவிதமாக கலர்ஸ்லேயும் நிறைய பார்க்குறோம். வரிசையாக அப்படியே பிள்ளையார் பட்டியில்
பிள்ளையார் ஒரே ஒரு பிள்ளையார் கற்பக விநாயகராக பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த விநாயகபுரம்னு நான் ஒரு கான்செப்ட் பண்ணப்போ எல்லாமே பிள்ளையார் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நவராத்திரியில் கான்செப்ட் பண்ணேன் இல்லையா, அந்த மாதிரி இந்த வீட்டில் எங்கே திரும்பினாலும் பிள்ளையாருக்கான சிலைகளும் வழிபாட்டு விஷயங்களும் தான் நிறைய இருக்கிறத பார்க்க முடியுது. குட்டி குட்டி சிலையிலேருந்து அவங்க கைவண்ணத்தில் உருவான ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே பிள்ளையார் மயமாக இருக்கக்கூடிய வீட்டை தான் நம்ம இப்போ ரசித்து பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ அழகழகான பிள்ளையார் பார்க்குறீங்க. அதில் இந்த விருத்தாச்சலத்தில் உருவாகக்கூடிய பீங்கான் பிள்ளையார் சிலைகள் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இது பாருங்களேன், என்கிட்ட இது இல்லாத ஒரு அழகான பீஸ். இங்கே பாருங்கள், யானையோடைய உடம்பு அப்படி காலை தூக்கிட்டு இருக்கு, அது உள்ள ஒரு பிள்ளையார். இது வந்து நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் இல்லாதது. இவர் வந்து எங்கே இவங்க தேடி தேடி வாங்கியிருக்காங்கன்னு ஆச்சரியப்பட்டு போகிற வகையில் தான் இந்த பிள்ளையார் கலெக்ஷன்ஸ். எவ்வளோ வந்து கீ செயின்ஸை அடுக்கி விட்டுருக்காங்கன்னு பாருங்கள். அந்த ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் வந்து நான் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் இந்த மாதிரி ஆணி அடிக்காமல் ஊசி ஆணி அடித்து மாட்டியிருக்காங்க. நான் ஒரு பெரிய பாக்ஸ் நிறையா வச்சுருக்கேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அழகாக அதை டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது. என்னதான் நம்ம கலெக்ஷன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஏற்கனவே கலெக்ட் பண்ணவங்க அதை எப்படி பராமரிக்கிறாங்க, எப்படி வந்து அதனுடைய அந்த டஸ்டிங் எல்லாம் எப்போ பண்ணுவாங்க, எந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு நாளுமே நம்மளுடைய லேர்னிங் ப்ராசஸ் அப்படியே தான் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கே நிறைய பிள்ளையார் வடிவங்களை வாங்கினது மட்டும் இல்லை, அதை சுத்தமாக அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறது பெரிய பெரிய பொறுப்பு. இந்த இடத்துல வந்து அவங்களுடைய ஹாலில் வேறு ஷோகேஸ் ஐட்டமே இல்லாமல் முழுக்க முழுக்க பிள்ளையாராலேயே நிறைச்சிருக்காங்க. இப்போ நம்ம டிவி ஷோகேஸ்க்குள்ளே என்னென்ன பிள்ளையார் ஒளிஞ்சிட்டு இருக்காருன்னு தான் பார்க்குறோம். எவ்வளோ அழகழகான பிள்ளையார் பாருங்கள். ஒரு மரத்தில் இத்தனை கிளைகள்லேயும் அஷ்டவிநாயகர்னு சொல்லக்கூடிய 8 பிள்ளையார் சுரூபங்கள், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அஷ்டவிநாயக் டெம்பிளில் இருக்கக்கூடிய சுயம்பு மூர்த்தங்கள் எல்லாமே பார்க்குறோம். வரிசையாக இப்படி எல்லாம் பார்க்குறோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு போர்ஷன் அந்த டிவியோட ஷோகேஸ், அந்த ஷோகேஸ் ஃபுல்லாக பிள்ளையார் அப்படியே இருக்கிறது, யானை இருக்கிறது. இப்படின்னு அங்கேயும் பார்த்தீங்கன்னா அலங்காரமாக கன்மெட்டலில் இருக்கிற பிள்ளையாராக இருக்கட்டும் அல்லது அந்த ஜெர்மன் சில்வரில் இருக்கிறது அப்படின்னு நிறைய அந்த ஃபைபர் டால்ஸாக இருக்கட்டும், எப்படிலாம் பிள்ளையார் எங்கெங்கெல்லாம் கிடைக்குமோ அப்படிலாம் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப மெனக்கடலோடு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதே டிவி ஷோகேஸில் இன்னொரு போர்ஷன் பாருங்களேன், அங்கேயும் பிள்ளையார் மயமாக இருக்குது. அவ்வளோ அழகழகான பிள்ளையார். ஏற்கனவே நம்ம மரத்தில் இருக்கிற பிள்ளையார் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குகை மாதிரி, அதில் நிறைய பார்ட்டிஷன், அதில் அஷ்டவிநாயக் இருக்கிறத பார்க்குறோம். இந்த அதாவது ஒரு கலை நுட்பத்தோடு அந்த குழந்தைகள் அப்படி அந்த பொசிஷன்ஸ் அதெல்லாமே வந்து அழகாக அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. அவங்களுடைய கலை ஆர்வத்தை தான் இதில் நம்ம பார்க்க முடியுது. அலங்காரமான ஒரு பிள்ளையாரை டிவி ஷோகேஸ்க்கு பக்கத்துலேயும் டிவிக்கு பக்கத்துலேயே வச்சு வழிபாடு பண்ணுற மாதிரி அழகாக அதுக்கு மாலையெல்லாம் போட்டு வச்சிட்ருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டிவி ஷோகேஸோட ஒரு கார்னர் கூட நம்ம வந்து இஷ்டத்துக்கு நம்ம எதையாவது ஒன்று வாங்கி வைப்போம், எதையாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம் இந்த மாதிரி ஸ்பேஸ் கிடச்சிதுன்னா. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் யானை இருக்கலாம், இல்லை பிள்ளையார் இருக்கலாம், மூஞ்சூர் இருக்கலாம், இதுதான் அவங்களுடைய ஒரே குறிக்கோளாக இருக்குது. பிள்ளையாருக்குன்ட்டு ஒரு கார்னரை ஒதுக்கி அந்த கார்னர்லேயும் ஒரு பிள்ளையார் தான் அமர்ந்திருக்காரு. அந்த சீடியை கட் பண்ணி அதில் பிள்ளையாரெல்லாம் ரெடி பண்ணி அதில் செம்கி ஒர்க்கெல்லாம் பண்ணி அப்படி எங்கே பார்த்தாலுமே பிள்ளையார் சிந்தனையிலேயே 365 நாளும் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக தான் ராஜி இருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. சமீபத்தில் விநாயகர் ஜாதகம் அப்படின்னு ரிலீஸ் ஆனது, இணையத்திலலாம் பிரபலமாக வலம் வந்த ஜாதகம், அதையும் ஒரு ஃப்ரேம் பண்ணி அழகாக மாட்டியிருக்காங்க. அவங்களுக்கு பிள்ளையார் மேலே இருக்கக்கூடிய அந்த பக்தியோட வெளிப்பாடு பல வகையில் வெளிப்படுது. இப்போ ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று பார்க்குறோம். இந்த ஃப்ரேமில் இருக்கக்கூடிய எல்லாமே கையால் வரைஞ்சி ஒரே ஷீட்டில் அப்படியே அழகாக அவங்க டிஸ்பிளே மாதிரி ஒவ்வொரு சொரூபங்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்கிற மாதிரி
அழகாக பண்ணி வச்சுருக்குறாங்க. பட்டம் விடுற பிள்ளையார்லேருந்து நர்த்தன கணபதியிலேருந்து அதில் மாடர்ன் கம் ட்ரெடிஷ்னல் அப்படின்னு எல்லா ஸ்டைல்லையும் இருக்கிற மாதிரி அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டான கார்ட்டூன் கேரக்டர் மாதிரியான ஒரு பிள்ளையார் பார்க்குறீங்க. குவில்லிங்கில் செய்த பிள்ளையார் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இவ்வளோ பெரிய பிள்ளையாரை அந்த பேப்பர் ரோல் பண்ணி செய்யக்கூடிய குவில்லிங் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைப்பில் அவங்க பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் ஒரு பெரிய பிள்ளையார் வந்து அழகாக நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் பார்ப்போம், பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் பார்ப்போம். அந்த மாதிரி இவங்களே கைவேலைப்பாடு செஞ்சு அழகாக ஒரு வெல்வெட்டு துணியில் ஒட்டி அது இந்த வேலைப்பாடு எல்லாமே அழகாக பண்ணியிருக்காங்க. ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ண ஒரு பிள்ளையார் பார்க்குறீங்க. அஷ்டகணபதி ஆலயத்துக்கு போயிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மகாராஷ்டிராவில் வாங்கின பிக்சரும் பார்க்க முடியுது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டினுடைய அந்த முகப்பு அங்கே எங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த இடத்துலலாம் பிள்ளையார் மயமாக இருக்கிற மாதிரியே பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக பிள்ளையாருக்குள்ள பிள்ளையார்னு அந்த பூ மாடலில் பிள்ளையார் பார்த்தீங்க. வரிசையாக இந்த ஷெல்ஃப்லையும் ஃபுல்லாக பிள்ளையார் தான் வரிசையாக இருந்துகிட்டே இருக்குது. நம்மளால் சொல்லி மாளலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி அவங்க எவ்வளோ மெனக்கடலோட இதை பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற மாதிரி பிள்ளையார் அப்படி பார்த்து பார்த்து வாங்கி சேகரித்த இந்த சிலைகள் எல்லாத்தையும் நமக்கு சொல்கிறதுக்கே நேரம் வந்து பத்தலை அப்படின்னு நம்ம வந்து ஒரு என்ன சொல்லி பாராட்டுறது, என்ன சொல்லி விவரிக்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கக்கூடிய நிலையில் இருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ஓவர் த இயர்ஸ் இதை கலெக்ட் பண்ணணும்னா இதுக்கு பின்னாடி குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு. ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது இதை நம்மளுக்குன்னு நம்ம ஓன் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறத விட இந்த மாதிரி பிள்ளையார் வாங்கணும்னு சொல்லி நம்ம சொல்லும்போது குடும்பத்தில் எழக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்கும். அது எல்லாத்தையும் சமாளித்து எல்லாத்தையும் அனுசரித்து தன்னுடைய பேஷனை தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்காங்க. அருவிகள் கொட்டுற இடத்துலலாம் வந்து குளிச்சுட்டு நமக்கும் அந்த கூழாங்கல்லாம் பார்க்க ஆசையாக இருக்கும். கையில் வச்சு பார்ப்போம், கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு திரும்ப அதே இடத்துல தூக்கி போட்டு வந்துடுவோம். ஞாபகார்த்தமாக 1-2 பேர், அதுவும் வந்து லட்சத்தில் ஒருத்தர் 2 பேர் எடுத்துகிட்டு வந்தால் பெரிய விஷயம். இவங்க பாருங்கள், அந்த கூழாங்கல்ல அழகாக ஒரு எம்சீல் போட்டு ஒட்டி இப்படி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு உருவம் மாதிரி அந்த கூழாங்கலுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்களுடைய கைவேலைப்பாடு. அந்த மைண்டு வந்து அவங்களுக்கு இருக்குது. இங்கே ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து களிமண்ணில் பிள்ளையார் வாங்கி தான் நம்ம பிள்ளையார் பூஜை பண்ணுவோம், பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு. இவங்க தன் கையால் பண்ண பிள்ளையாருக்கு தான் பூஜை பண்ணுறாங்கன்றது ரொம்பவே ஸ்பெஷல். அப்படி அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சாம்பிள் கொஞ்சம் பார்க்குறோம். இந்த மாதிரி எப்படிலாம் சிம்மாசனம் மாதிரிலாம் எல்லாமே அவங்க கையால் பண்ணது, பிள்ளையார் உட்பட எல்லாம் கையால் பண்ணி. இங்கே பார்த்தீங்கன்னா வாழைப்பழம்லேருந்து தேங்காயிலேருந்து எல்லாம் குத்துவிளக்குலேருந்து எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பிள்ளையார் ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கையால் செய்யக்கூடிய பிள்ளையார் தான் இங்கே பார்க்குறீங்க. அந்த கிறிஸ்டலில் பண்ணப்பட்ட பிள்ளையாராக இருக்கட்டும், நம்மளுடைய உள்ளன் த்ரெட்டில் செய்யப்பட்ட பிள்ளையார் அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணுறாங்க. கூடவே வந்து அந்த கண்ணாடியில் பண்ணக்கூடிய ஆர்ட் அதுவும் வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆர்டிஸ்டாகவும் இருந்துக்கிட்டு கைவேலைப்பாடு கையில் ஒரு எம்சியில் கொடுத்துட்டா போதும், நான் என்ன வேணாலும் அதை வச்சு விளையாடிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி விளையாடிட்டே இருக்காங்க. அந்த விளையாட்டோடைய நிறைவில் பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் வந்துடுறாரு. அதுதான் எல்லாருக்கும் அது அமையாது. நிறைய பேருக்கு வந்து நம்ம பிள்ளையார் செய்ய போய் அது ஏதோவா மாறி போயிடும். ஆனால் இவங்க என்ன செஞ்சாலும் அது பிள்ளையாராக மாறுறது இவங்களுக்கே கிடைச்ச ஒரு வரம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது இந்த இடத்துல இப்படி ரசித்து பேசினதும் சந்தோஷப்பட்டதும். இப்போ பாருங்க, பாக்கு வச்சே பிள்ளையார் ரெடி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அருமையாக அந்த பாக்கை மட்டுமே வச்சு பயன்படுத்தி பிள்ளையார் ரெடி பண்ணியிருக்காங்க. சரி, பாட்டிலில் தானே நமக்கு இங்கு வந்து அந்த பெயிண்டிங்க்கு உள்ள இங்கு கிடைக்கும். அந்த பாட்டிலை கூட திரும்ப தூக்கி போடாமல் அதை ஒரு பிள்ளையாராக மாற்றி வச்சுருக்காங்க. மூடி மாதிரி போட்டு அவரோட தலையில் குல்லா மாதிரி வச்சிடலாம். எவ்வளோ அழகாக நுட்பமாக செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். ரசித்து செஞ்சுருக்காங்க. ஒன்று போல் இருக்கக்கூடிய அந்த பிள்ளையார் சிலைகள் எல்லாம் எவ்வளவு சொல்லி மாளலை. அந்த அளவுக்கு பிள்ளையாரை அப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க. விநாயகபுரம் அப்படிங்கிறது இங்கே தானோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது எங்கே பார்த்தாலுமே பிள்ளையார் மயம் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருளாக இங்கே பிள்ளையார் ஸ்வரூபங்களை பார்க்கும்போது
எல்லாருக்கும் மனசில் அடடா இப்படி கூட இருக்காங்க பாருங்கள், தன்னுடைய பேஷனை நோக்கி இப்படிலாம் இருக்கக்கூடிய பெண்மணியெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும்போது யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு உத்வேகம் தரக்கூடிய வகையில் இருக்கும். தனக்கும் ஒரு பேஷன் இருக்கணும், அந்த பேஷனை ட்ரைவ் பண்ணி அதையே நம்ம ஒரு முழு மூச்சாக எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு கோல் செட் பண்ணி வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாங்க. மிஸ்ஸஸ் ராஜி அவங்கள எனக்கு பாராட்ட வார்த்தைகள் இல்லாமல் இருக்குது. உண்மையிலே அவங்க வந்து பேச தயங்குறாங்க, அதனால தான் இதை வந்து நான் பேசும்படியாக ஆனது. நான் மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு நான் இதை வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு இந்த வீடியோவை நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா பிள்ளையார் கலெக்ஷன் அப்படிங்கிறது சும்மா வந்து எல்லார்ட்டையும் பணம் இருக்குங்கிறதுக்காக வாங்குகிற ஒரு விஷயம் கிடையாது. அதை வந்து எங்கே போனாலுமே பிள்ளையார் சிந்தனையில் அவங்கள கேட்டால் அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க, ஒரு மேகத்தை பார்த்தா கூட நமக்கு பிள்ளையார் முகம் மாதிரி தெரியும், ரோட்டில் போகிறவங்க வர்றவங்க எல்லாருமே பிள்ளையாராகவே தெரியுவாங்க. அப்படி தான் எனக்கு ஒரு அனுபவம் இருந்தது நான் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் பிள்ளையார் கலெக்ட் பண்ணும்போது. இப்போ இவங்களுக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு அனுபவம் இருந்திருக்கு. நீங்கள் வந்து நவராத்திரி எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? நவராத்திரி 10 நாளும் கொலு வச்சு அது தனியாக பண்ணுவேன். இப்போ 9 படி வச்சு. அப்போ இந்த ஷோகேஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும், வர்றவங்க அதையும் பார்க்கலாம். அது ஓகே. இங்கே நவராத்திரிக்கு நீங்கள் இப்போ எத்தனை படி வச்சு கொலு? 9 படி வச்சு அது ஃபுல்லாக சைடு வாசல் எங்கே பார்த்தா வீடு ஃபுல்லாகவே இருக்கும். ஓ சரி. ஓ எத்தனை காலமாக நவராத்திரி பழக்கம்? நான் மேரேஜ் ஆகி 33 வருஷம் ஆகுது. அது அப்போலேருந்தே பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இந்த பிள்ளையார் கலெக்ஷனை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? நிறைய பேர் வருவாங்க, பிள்ளையார் சத்தியம் போதும் வந்து பார்ப்பாங்க. அண்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேப்பரில் வந்தது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? வந்திருக்கு மேடம். அந்த வரைஞ்சது வந்து எனக்கு குமுதத்தில் வந்தது, அப்புறம் ஸ்நேகிதியில் இது கொடுத்தது. வெரி குட். அது மாதிரி டிவி சேனல்ஸில் ஏதாவது அப்ரோச் பண்ணாங்களா? லோக்கல் சேனலில் வந்திருக்கீங்க. இவங்க மாயரத்தில் இல்லாமல் சென்னையில் இருந்தால் இவங்கள மொச்சிருப்பாங்க எல்லாரும். எல்லா சேனல்ஸும் சரி, மீடியா, சோஷியல் மீடியா எல்லாருமே இவங்கள வேற எங்கேயோ உலக பிரசித்தமாக ஆக்கியிருப்பாங்க. என்னுடைய ஆசையும் அதுதான். நந்தினிஸ் வைப்ஸில் இவங்களை உலகம் பூரா தெரிய வரணும், இப்படி வந்து பிள்ளையாரை கொண்டாடக்கூடிய ஒரு பெண்மணி மாயரத்தில் இருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறது என்னுடைய ஆர்வம். போன முறை வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல, அந்த ஒரு ஆவலை வந்து இந்த 2வது முறை என்னோடய ட்ராவல் அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்துடணும். பிள்ளையார் சதுர்த்தி அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக இடம்பெறணும் அப்படின்ற ஆசையில் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிள்ளையார் கலெக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் நந்தினிஸ் வைப்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட நம்பர் 9150155114. இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். பிள்ளையார் கலெக்ஷன் மட்டும் இல்லை, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கலெக்ஷன் யூனிக்காக இருக்குது, நான் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனில் தான் இந்த மாதிரி கலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை வந்து மக்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஒரு விருப்பம் இருந்ததுன்னா நிச்சயம் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன். ராஜி அவர்களுடைய குடும்பம் நல்ல செல்வ செழிப்போட, உடல் ஆரோக்கியத்தோட, மன நிம்மதியோட, எல்லா விதமான பாக்கியங்களும் பெற்று சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னை மீனாட்சியையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், பிள்ளையாரப்பாவையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி ராஜி. வந்ததே எனக்கு பெரிய